வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் எனது தாய் தந்தையை நினைத்து வணங்கிக் கொள்கிறேன். முதலில் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ரோட்டரி ஸ்மார்ட் சிட்டி குடும்பத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வருடத்தில் வக்கீல் அட்வொகேட் ராஜேந்திரன் தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். அவரை இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கிக் கொள்கிறேன். இது 9வது வருடம் ஸ்மார்ட் சிட்டி பதவியேற்பு. 8 தலைவர்கள் அருமையாக வழிநடத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு பெயரையும் படிக்கணும் என்று நினைத்திருந்தேன். காலத்தினால் அனைவரையும் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். KPK பாலண்ணா தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சாரு. இப்போ சிறப்பாக போயிட்டு இருக்குது. 3 மாடி பில்டிங்கோட எங்கள் கிளப்பு சிறப்பாக இயங்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் முன்னாள் தலைவர்கள் தான். அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கிக் கொள்கிறேன். மற்றும் ஸ்மார்ட் சிட்டி குடும்பத்தினர் எங்கள் கிளப் மட்டும்தான் 105 கிளப்லேயே குடும்பம் மிக்கலாக இருக்கிறது எங்கள் கிளப் தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸ்மார்ட் சிட்டி குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிற ரோட்டரியிலிருந்து வந்திருக்காங்க தலைவர்கள், செயலாளர்கள், நண்பர்கள், எனது உறவினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரியை தன் உயிராக கொண்டவர், எப்போதுமே சேவையை மூச்சாக சுவாசிப்பவர், தாய் என்று சொல்லும் முன்னே தந்து நிற்கும் வள்ளல் பெருமான், நமது 3203ஐ முதன்மையாக பெறச் செய்வதை தன் இலக்காக கொண்டு சுற்றும் பூமியைப் போல் இயங்கிக் கொண்டிருக்கும் செயல் வீரர் நமது கவர்னர் AKS தனசேகர் அவர்களை வரவேற்கிறேன். தொழிலுக்காக அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா என்று எந்நேரம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கும் இவர் நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிறார். புகழின் உச்சியில் இருந்தாலும் சிறிதும் ஆர்ப்பாட்டம் இல்லாத அற்புத மனிதர். உழைப்பால் இமயத்தை எட்டிப்பிடிக்கலாம் என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. ஊட்டியில் தோன்றிய சாரல் மலை இன்று திருப்பூரில் பேரின்ப மலையாக பொழியும். இரும்புதான் இவரது தொழில். கரும்பு போல இனிமையானவர் நமது PTG சிவராஜ் சார் அவர்களை வரவேற்கிறேன். என்றும் மாறாத அழகும் இளமையும் கொண்டு கடவுளே பூமிக்கு அனுப்பி வைத்த இறைவனின் பரிசு இவர். இம்மண்ணையும் இம்மக்களையும் ரட்சிக்க பிறந்த தேவதூதர். உள்ளன்போடு உரையாடி தாயன்போடு தன்னலமற்ற சேவையாற்றும் இறை தூதர் நபிகள். மதங்களை எல்லாம் கடந்த மாசற்ற மனிதர். மருத்துவ மாணவர்களை செதுக்கும் துரோணாச்சாரியார். மருந்தும் மாத்திரையும் தேவையில்லை, தேன் போல் பேசும் இவர் வார்த்தையே நம் நோய் தீர்க்கும். மருந்தும் மாத்திரையும் தேவையில்லை, தேன் போல் பேசும் இவர் வார்த்தையே நம் நோய் தீர்க்கும். உலகையே ஒழித்துக் கொண்டிருக்கும் புற்றுநோய் என்னும் அசுரப்பிடியில் சிக்கி தவிக்கும் மக்களை அன்னைக்கரம் கொண்டு தாங்கி பிடிக்க நமக்கு நாமே திட்டத்தின் தலைவராக இருந்து 100 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன புற்று மருத்துவமனை வித்திட்ட வித்தக மனிதர். முருகி என்றால் அர்த்தம் இளமை, அழகு, மனம், தெய்வத்தன்மை, தேன், இனிமை என்று சொல்வார்கள். நாதன் என்றால் தலைவன், அரசன் என்று சொல்வார்கள். இளமை, அழகு, நறுமணம், தெய்வத்தன்மை, தேன், இனிமை இதற்கெல்லாம் தலைவனாகவும் அரசனாகவும் இருந்து விளங்கும் அவருக்கு நிகர் அவர் சேவையை டாக்டர் முருகதாசன் அவர்களை வருக என வரவேற்கிறேன். ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் எனக்கு ஆசைதான். ஆனால் நேரமின்மை காரணமாக அனைவர் பெயரையும் இந்த எதையும் சொன்னதாக எடுத்துக்கொள்ளவும் எனக்காக சென்னையிலிருந்து வந்திருக்கும் பாடலாசிரியர் விஜய் அவர்களை வருக என வரவேற்கிறேன். மற்றும் எனது சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் உறவினர்களையும் வருக என வரவேற்கிறேன். சக்கரவர்த்தி பிளாஸ்டிக்கில் பணிபுரியும் அத்தனை நல்லுள்ளங்களையும் இந்த நேரத்தில் வருக என வரவேற்கிறேன். எனவே நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க. முக்கிய
நிச்சயமா இந்த விழா சிறக்க பாடுபட்ட, இந்த மேடை இவ்வளவு அழகா வர பாடுபட்ட கிருஷ்ணமூர்த்தி அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்துக் கொள்கிறேன். எனது குடும்பம் இந்த நேரத்தில் மனைவியையும் பார்த்துக் கொள்கிறேன். பெரிய மகன் அருள் பரத் நான் வளர்த்தெடுத்த தொழிலை அற்புதமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். நான் 8 அடி பயிர்ந்தால் அவர் 24 அடி பயிர்கிறார். சின்ன மகன் அருள் பிரணேஷ் அவரும் அப்படித்தாங்க. நவீன முறையில் தொழில் எப்படி கொண்டு போகிறது, எந்த மாதிரி செயல்படுறது அப்படின்ட்டு 2 பேருமே தொழிலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொண்டு தொழிலை நல்ல முறையில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். எனது முதல் மருமகள் மோகனப்பிரியா, தங்கக்குட்டின்னு தான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் எங்கே இருந்தாலும் அப்பா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற அந்த ஃபோன் வராமல் இருக்கவே இருக்காது. 2 பேர்த்துக்கிட்டு இருந்தோம். சின்ன மகள் அணுகிட்டு இருந்தோம், அது தங்கமயில். அதே மாதிரி எனது தந்தையாக இருக்கும் பேரன், எனது அம்மாவாக இருக்கும் பேத்தி. இந்த நேரத்தில் இவர்களை எல்லாம் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். 25-26 வருடத்துக்கான எங்கள் கிளப்பினுடைய திட்டம் ரொம்ப சிம்பிளுங்க. மீட்டிங் கரெக்டாக நடக்கு, சரியான நேரத்துக்கு ஆரம்பித்து சரியான நேரத்துக்கு முடிச்சிருவோம். ஃபேமிலி மீட்டிங் கண்டிப்பாக 12 மீட்டிங் நடத்துவோம். போர்டு மீட்டிங் கரெக்டாக நடத்துவோம். மருத்துவ சேவைகள் எல்லாமே, சேவை திட்டங்கள் எல்லாமே எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்போம். இதில் விரிவாக எனது தம்பி செயலாளர் டாக்டர் பொம்முசாமி அவர்கள் கூறுவார்கள். ஒரு விஷயம் சொல்கிறேன், மறந்துட்டேங்க. செக்ரட்டரி டாக்டர் பொம்முசாமி அவரை என்னை தம்பியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்னொரு செக்ரட்டரி என்னுடைய மகனாக இருக்கும் ஹேமந்த் அவர்கள். இவர்களுக்குள் இணைந்து செல்வமும் இருக்கிறது, பொருளாதாரம். கண்டிப்பாக எங்கள் இந்த வருட வாரியார் டீமோடு சேர்ந்து நாங்கள் ஸ்மார்ட் சிட்டியை 1 மடங்கு அல்ல, பல மடங்கு அல்ல, 100 மடங்கு மேலே கொண்டு செல்வோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. கிராண்ட் நாங்கள் செய்கிற கிராண்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள், அதை பற்றி விரிவாக டாக்டர் பொம்முசாமி சொல்லுவாருங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் டயாலிசிஸ் மிஷின் போடலான்னு இருக்கோம் நம்ம டாக்டர் பொம்முசாமியினுடைய ஹாஸ்பிட்டலில். டயாலிசிஸ் மிஷின் நாங்கள் பண்ணுறதுல என்ன சிறப்பு, யாரும் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எடுத்தோம். முதல்ல காப்பீட்டு திட்டம் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, நோ பில்லிங். அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். அதே மாதிரி ரொம்ப முடியாதவங்களை வீடு போய் கூட்டிகிட்டு வந்து டயாலிசிஸ் பண்ணி வீட்டில் இறக்கி விடுறது அப்படிங்கிறதையும் ஒன்று கையில் எடுத்துருக்குறோம். 2வது ப்ரீத்திங் ஈஸி, அதாவது நுரையீரல் செக்அப் பண்ணுறது. அதை பற்றி டாக்டர் விரிவாக கூறுவாருங்க. மேயர் சொன்ன மாதிரி நம்ம 3203 இருக்கிற அத்தனை பள்ளிகளுக்கும், எந்தெந்த பள்ளிகளுக்கு வாட்டர் டேங்க் தேவையோ அத்தனை பள்ளிகளுக்கும் கிராண்ட் மூலம் செஞ்சு கொடுக்கறது. அது 1000 இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் சரி, என்ன இலக்காக இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பாக குடிநீர் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுங்கிறது உறுதியாக இருக்கிறோம். நித்திரியம் பள்ளி ஸ்பெஷல் ஸ்கூல் காயத்ரி மூலமாக கோயம்புத்தூர்லேயும் அன்னூர்லேயும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி தரலான்னு இருக்கிறோம். மெயின் பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர் டாக்டர் சரண் சாரி கூட சேர்ந்து பண்ணுறோம். அதை பற்றி விரிவாக டாக்டர் சொல்லுவாருங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் சேர்மன் போட்டிருக்கிறோம். டயாலிசிஸ்க்குமே ப்ரீத்திங் ஈஸிக்கும் டாம் செந்தில் சார், தண்ணீர் தொட்டிக்கு ராமலிங்கம், நித்திரியம் பள்ளிக்கு தேவையான ஓட்டுநர் வாங்குவதற்கு பாலகணேஷ், பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேருக்கு எனது தம்பி கிருஷ்ணமூர்த்தி. மேக்சிமம் கிராண்ட் வேலை எல்லாமே முடிச்சு வச்சுட்டாங்க. இவங்க எல்லாருமே புயலாக வேலை பார்க்குறாங்க.
இவங்களை இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திட்டத்திற்காக மேஜர் டோனர் கொடுத்த அனைவருக்கும் மற்றும் பிஹெச்எஃப் எம்பிஹெச்எஃப் ஆக சம்மதித்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் ஸ்மார்ட் சிட்டியை வந்துங்க இப்போ வரைக்கும் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். பத்திரிக்கை கொடுத்த ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதுங்க கிள்ளித்தரல அள்ளித்தரன்னு சொல்லியிருக்காங்க. அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். கொடுக்க வேண்டும் என்ற இதயம் இருந்தால் பணம் தானாக வந்துவிடும். அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றால் பொருள்வை புலி. அதாவது என்னன்னாங்க, ஏழைகள் கடும் பசியை தீர்த்து வையுங்கள், பொருளை பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவாகவே. திருவள்ளுவர் என்ன கூறுறாருன்னா, நாம் சேமித்து வைக்கும் பொருள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் வைக்கிற லாக்கர் ஏழையினுடைய வயிறுன்னு சொல்கிறார். அப்படி அந்த லாக்கரில் சேமிக்கும் போது அது நமக்கு மட்டுமல்ல, நம் மகன்களுக்கும் பேரன்களுக்கும் கொள்ளு பேரன்களுக்கும் திரும்பி வந்து சேரும். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி அந்த வேலையை தான் எடுத்திருக்குது கையில். கண்டிப்பாக ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டிக்கும் ரோட்டரியில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் பல தலைமுறைக்கு புண்ணியம் வந்து சேரும். தலைமை பண்புங்கிறது எப்படி இருக்கணும்னா, சிறந்த வழிகாட்டியாக இருக்கணுங்க. கண்டிப்பாக சிறந்த வழிகாட்டியாக இருப்பேன், வழி நடத்தி செல்வோம் நாம் இருப்பேன். அதால் முன்னால் செல்வோம் நாம் இருப்பேன். அவர்களை எல்லாம் முன்னால் அனுப்பி பின்னால் நின்று சரியான பாதையில் செல்கிறார்களா என்று பார்ப்போம் நாம் இருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறது சாதாரண கவர்னர் இல்லை. அவர் சொல்லுவார், அடிக்கிறோம் தட்டுறோம் தூக்குறோம்னு. அதை தான் எங்கள் டீமு. எவ்வளவு சிரமங்கள் தடைகள் வந்தாலும் இந்த வருடம் இனிமையாக சிறப்பாக வாரிய டீமுடன் இணைந்து செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் முழு மனதுடன் கூறிக்கொள்கிறேன். ஏகேஎஸ் அப்படிங்கிற பேர் என்னுடைய பெயருக்கு முன்னால் வந்திருக்கு. ஆனால் உண்மையான ஏகேஎஸ் யாருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்குன்ட்டு இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். என்னுடைய மனைவி தான். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு காரணம் ஈகோ தாங்க. நமக்காக வாழும் தாய் தந்தையையும் மனைவிகிட்டையும் மட்டும் அந்த ஈகோ நம்ம பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தோம்னா வாழ்க்கையே போச்சு. என்னடா இந்த மனுஷன் எல்லாத்தையும் நன்றி கூறிக்கிட்டே வந்தான், மனைவியை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஒரு கோயிலுக்கு போனால் வெளியில் இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் தான் மெயின் சாமி கும்பிட்றதுக்கு போவோம். அது மாதிரி தான் என் சாமி. அதில் ஏகேஎஸ் பதவி அடைவதற்கு கிட்டத்தட்ட 350 பவுன் அவன் தியாகம் பண்ணியிருக்கான். ஒரிஜினல் ஏகேஎஸ் அவதான். இதை என் மனைவி முழு சம்மதத்துடனும் இனிய முகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஒத்துக்கொண்டிருக்கிறாள் என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துள்ளேன். என்னுடைய அருளும் அவள்தான், செல்வமும் அவள்தான். மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றி வைத்துள்ளேன். மாதா பிதா குரு மனைவி தெய்வம். 27ஆம் தேதி அவங்களுக்கு பிறந்த நாள். வர 27 ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். ரொம்ப வறுமையில் இருக்கிற காலத்தில் இந்த இதயங்களுக்காக உதவுங்கள் கரங்களுக்கு வந்து தினமலர் பேப்பரில் வந்து விளம்பரம் பண்ணுங்க. அப்போது ஒரு 100 ரூபா 150 ரூபாய் செக் அனுப்பிச்சிருப்போம். ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு. பணம் இருக்காது, வாடகை வீட்டில் தான் குடியிருப்போம். பணம் இல்லாத போது அவள் தன் செயினை கழட்டி அர்பன் பேங்கில் அடமானம் வைத்து அந்த பணத்தை அனுப்புவாள். பிறகு பணம் இருக்கும்போது திருப்பிக் கொள்வாள். அவள் செயினை அடமானம் வைக்கும்போது அவருடைய அண்ணன் செந்தில், தற்போது இல்லை அவர் செயினை கொண்டு வந்து அந்த மனைவி கழுத்தில் போட்டுருவார். அவர் ஆள் செயின் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருப்பார். நல்லா இது வரைக்கும் ஒரு செயின்.
என்னமோ தெரியல, நகைக்கடைக்கு போகும்போது கூட அந்த மாதிரி செயின் கேட்டே இருப்பாப்ல. அந்த செயின் வாங்குறதுக்குன்னே போவோம், நகைக்கடையில் அது கிடைக்காது. போய் காம்ப்ரமைஸ் ஆகி வேறு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுவோம். இன்று அவளுக்காக அது புதிதாக செய்யப்பட்டு புதிதாக கொண்டு வந்திருக்கிறேன். அவளை பொண்ணு பார்த்துட்டு வந்ததுலேருந்து ஆரம்பித்தது இந்த மஞ்சள் ரோஜா. மஞ்சள் ரோஜா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நின்று ஆனால் அவளுக்கு கொடுத்த செயலில் என்னை மன்னித்துக் கொள்ளவும். இது மட்டும் போதுமா? போதாது. என்னமோ ஒன்று புதுமையாக பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்ன பண்ணலாம் யோசனை பண்ணி பார்த்தேன். ஏன்னா எனக்கான மேடை இல்லை. விஜய் சாரை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிமையான அன்பு வணக்கம். நான் ரோட்டரி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். ஆனால் ரோட்டரி ஃபங்க்ஷனுக்காக வரல. நிறைய ரோட்டரியினுடைய விழாக்களுக்கு நான் சீஃப் கெஸ்டாக போயிருக்கேன். இருப்பினும் இந்த முறை நான் வந்தது முழுக்க முழுக்க அன்பு சகோதரரும் இன்றைய விழாவின் கதாநாயகனுமான மதிப்புக்குரிய மனித நேயம் அப்படிங்கிறத விட மனைவி நேயம் அப்படிங்கிறதுக்கான பொருள் உரைத்த சகோதரர் அருள் செல்வம் அவருடைய இந்த நிகழ்வு. ஒரு 10 நாளைக்கு முன்னால் அவர் என்னை சந்திச்சார். நண்பர் ரோட்டரி முத்துசாமி அவர்கள் மூலமாக சந்திச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது நான் நினச்சேன் ரோட்டரிக்காக ஏதாவது ஆந்தம் அந்த மாதிரி எழுத போகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி அமைப்புகளுக்கு தான் தனிப்பாடல் பண்ண வருவாங்க. அதுவும் திரைத்துறையில் வந்து பண்ணும்போது அதற்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணோம்னா அந்த மாதிரி பெரிய அமைப்புகள் தான். அப்படிங்கும்போது இல்லை சார், என்னுடைய ஃபேமிலிக்கு குடும்பத்திற்காக பண்ணுறாரா அப்படிங்கும்போது அதையும் தாண்டி அருள் சார் சொன்னார், என்னுடைய மனைவிக்காக வேண்டியே ஒரு தனி பாடல் ஒன்று எழுதி அதை மிக அழகாக வடிவமைத்து அவருடைய பிறந்த நாளில் இந்த ரோட்டரி விழாவில் அவருக்கு நான் பரிசாக தர வேண்டும் அப்படிங்கிறத முன்வைத்து அந்த எண்ணம், அந்த ஆசை, அந்த காதல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் மனைவிக்காக நிறைய பேர் எவ்வளோ விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு உணர்வு உலகத்தில் வந்து மனைவி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு வாழ்க்கையில். அதனால தான் கண்ணதாசன் அப்போவே மனைவி அமைதிருந்தால் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை வரமாக கருதுபவர்களுக்கு அது வரமாகத்தான் இருக்கும். அப்படி இறைவன் நேரில் வந்த வரம் வரை இறைவனே வந்த வரமாகத்தான் அவர் தன்னுடைய மனைவியை பார்க்குறாருன்னு அவர் ஒவ்வொரு விஷயமும் கிட்ட பேசி பகிர்ந்துக்கும் போது நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட என்னுடைய திரைத்துறை பயணத்தில் ஒரு 3000 பாடல்களை கடந்து உங்களுடைய வாழ்த்துக்களுடன் நான் பாடல் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஒரு கதைக்கான சிச்சுவேஷனை இவ்வளவு நேரம் ஒரு டைரக்டர் எனக்கு சொன்னதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கதை என்னுடைய வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட 40 வாய்ஸ் மெயில் மட்டும் அவருடைய வாழ்க்கை துணையாரை பற்றி எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் இவ்வளவு தூரம் சென்னையிலிருந்து இந்த ஒரு பாடல் வெளியிடுறதுக்கு நான் வரணும்னு பிரியப்பட்டதுக்கான அழைப்பின் பேரில் வரது பிரியப்பட்டதுக்கான ஒரே காரணம், தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக ஒரு தனி பாடல் இயக்கி அதை வந்து வடிவமைத்து தயாரித்திருப்பது என்பது எனக்கு தெரிஞ்ச பாட்டுலகில் இதுதான் முதல் முறை. அப்படிப்பட்டவருக்கு அந்த அன்பை செலுத்தும் இடத்துக்கு நாம் கூட ஒரு சகோதரனாக நிற்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில். இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான மனிதரை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு முதல்ல நன்றி சொன்னேன். இப்படிப்பட்ட மனிதரை நான் சந்திச்சதே கிடையாது. இவ்வளவு கடுமையா தன்னுடைய ஒய்ஃபை லவ் பண்ண நான் பார்த்ததே இல்லை. நான் சொல்றது அந்த கரண்ட் மீனிங், தன்னுடைய மனைவி இவ்வளவு அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஒரு கணவனை நான் வந்து பார்த்ததே கிடையாது. அதே போல அவர் வந்து இந்த பாட்டு எழுதுனதே வந்து எப்படின்னா, அவர் சென்னைக்கே வந்தார். அவர் வாழ்க்கையில் திருமணத்துக்கு அப்புறம் அவருக்கு மனைவிக்கு தெரியாமல் செஞ்ச ஒரே விஷயம் தாங்க. மொத்தமாக நீங்கள் குணா படத்தில் அந்த சீன் பார்த்துருப்பீங்க, கண்மணி அன்போட காதலாக நான் எழுதும் கடிதமே அப்படி சொல்லி குணா வந்து சொல்லுவார். அந்த பொண்ணு வந்து அது பாட்டாக எழுதுவாங்க. இந்த பாட்டு எழுதுனது எல்லாமே அப்படிதான்.
இது வந்து அவருடைய உணர்வுகளை அப்படியே உட்கார்ந்து சொல்லி 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 நான் வந்து எழுதி வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு அதை அப்படியே ஒரு பாடலாக, எனக்கு பாட்டு எழுத தெரியும் அப்படிங்கிறதுனால அதை நான் வந்து ஒரு இலக்கியமாக ஒரு கவிதையாக எழுதி அவருடைய மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே அவருடைய மனைவியை பற்றி எப்படி அவர் யோகிச்சிருக்காரோ அதை அப்படியே வார்த்தைகளாக்கி அது அவருக்கு பிடித்தமான முறையில் அதை வந்து வடிவமைச்சோம். மியூசிக் டைரக்டர் எல்வி முத்துகணேஷ் அவங்க இசையமைச்சு சத்யபிரகாஷ் அவர்கள் பாடி அதோட அது வந்து யூடியூப்லேயும் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பையும் கிட்டத்தட்ட அதுக்கே எனக்கு இவ்வளவு வேலை யாரும் வாங்கினதில்லை, 3 வருஷம் பண்ணி அனுப்பிச்சோம் அவருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் திருப்தி அடைஞ்சார், இல்லை சார் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் திருப்தி அடைஞ்சார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவையே தன்னுடைய இல்லத்தரசிக்காக அர்ப்பணித்து விட்ட ஒரு அற்புதமான மனிதரை பெற்ற மஞ்சுளா மேடம் வந்து கொடுத்து வச்சவங்களா, இல்லை இப்படிப்பட்ட ஒரு மனைவியை பாக்கியமாக பெற்ற அருள் செல்வம் அவர்கள் கொடுத்து வச்சாங்களாங்கிற அளவிற்கு இறைவன் அவர்களுக்கு அத்தனையும் கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ என்னுடைய அத்தனை பேர் சார்பிலும் இந்த பாடலின் வாயிலாக என் அன்பான நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த தம்பதியருக்கு தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஈடோடி வாழ வேண்டும், உங்கள் கொள்ளுப்பேரன் வைத்து திருமணங்களையும் கண்டு சீரோடு சிறப்போடு பேரோடு புகழோடு தமிழோடு வாழ வேண்டும் என்பதை இதே அன்போடு வாழ்த்தி, இந்த பெரிய ஒரு வாய்ப்பளித்த இந்த அன்பான மேடைக்கும் இந்த அற்புதமான புதியதொரு வாய்ப்பினை இப்படிப்பட்ட ஒரு பாடல் எழுதக்கூடிய இது முதல் பதிவு மனைவிக்காக ஒரு சமர்ப்பணம் அப்படிங்கிறது ஒரு பாடல் வடிவத்தில் கண்ணதாசன் எழுதியிருக்கார். சம்சாரம் என்பது வீணை, அதுக்கப்புறம் பல 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிரம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாடல் தான் மனைவிக்காக பிரத்யேகமாக எழுதப்பட்ட ஒரு பாடல். ஸோ அதற்கு காரணமாக இந்த வாய்ப்பினை தந்த சகோதரர் அருள் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து இந்த வழியினுடைய நிறைவு செய்கிறேன். நன்றி நன்றி. என் ஜாமி நீதானே என் வாழ்வில் வரமா வந்த என் ஜாமி நீதானே வாழ்வில் வரமா வந்த என் உலகம் நீதானே உசுர உறவா தந்த அன்பு எனும் நூலிலே கட்டி வச்ச பூச்சரம் யார் உதவி கேட்டினோ அள்ளித்தரும் பாத்திரம் மனைவி என்னும் சொந்தமே வாழ்வை மாற்றும் மந்திரம் இல்லம் என்னும் கோவிலில் மனைவிதானே கோபுரம் தெய்வம் வந்து நேரில் தந்த வரம் நீ அம்மா அகிலம் உலகம் யாவும் உனக்கு ஈடாகுமா என்னை முழுதாய் புரிந்த உறவே நீதானம்மா ஆனந்த கண்ணீர் அதிலே செய்தேன் அபிஷேகமா என் ஜாமி நீதானே உசுரும் உன் பேர் சொல்ல என் மஞ்சள் ரோஜாவே உன் போல் உறவே இல்லை சின்னஞ்சிறு கூடு கட்டி வாழ்ந்தோம் ஒரு காலத்தில் நீ கொடுத்த நம்பிக்கையால் வாழ்வே மணி மாடத்தில் எத்தனையோ துன்பங்களை என் பொருட்டு தாங்கின தியாகங்களை நீ சுமந்து மாலை எனக்கு சூட்டுன சோர்ந்து போகும்போது ஓ சேலத்தல கோதும் 1000 பேர் வேணாம் அறுதலே போதும் புன்னகைக்கும் போது பூமழைய தூவும் நீ கோபப்பட்டு வீட்டில் பார்த்ததில்ல யாரும் துளசி செடியின் வாசம் போல அன்பின் மனம் தும்பை பூ
வாழ்வில் இல்லை. நான் எங்க நடந்தாலும் நிழலா வருவேன் மெல்ல. நண்பர்களைப் போலவே நாம் நடக்கும் பாதைகள் எங்கே செல்லும் போதிலும் உன் நினைவின் சாரல்கள். எனக்கும் ஒரு ஆசைதான் அன்பில் ஒன்ன நீங்கணும். நீ அள்ளி தரும் பாசத்தை தாண்டி அன்பு செய்யணும்.